Thanks everyone, welcome to our channel. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் 10th standard maths half yearly examination important questions பார்க்கலாம். ஸோ இது நாட் ஒன்லி ஃபார் half yearly பப்ளிக் எக்ஸாமுக்கும் சேர்த்த மாதிரி தான் நம்ம இப்போலேருந்தே ரெடி ஆகணும். ஏன்னா ஃபர்தராக அடுத்து ரிவிஷன் எல்லாமே ஃபேஸ் பண்ண போகிறோம். ரிவிஷன் 1 ரிவிஷன் 2 பப்ளிக் எக்ஸாம்ன்ற மாதிரி எல்லாத்துக்குமே இப்போலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக எஃபர்ட் போடுங்க. இப்போ நீங்கள் ஒரு 50 to 70% முடிச்சிங்கன்னா நெக்ஸ்ட் ரிவிஷனில் ஒரு ரிமைனிங் இருக்கக்கூடிய 30% அடுத்த ரிவிஷன் ஸோ நெக்ஸ்ட் பப்ளிக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் இப்போவே நீங்கள் பப்ளிக் ரெடி ஆகிற மாதிரி கொஞ்சம் தரோவாக பார்த்துக்கோங்க. 2 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் எல்லாமே வந்து கண்டிப்பாக இதை நீங்கள் படிச்சிங்கன்னா அழகாக மேக்ஸில் சென்டம் வாங்கலாம். இதெல்லாம் ரொம்ப ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. வெரி வெரி இம்பார்ட்டண்ட் எது அப்படின்றது எல்லாமே மார்க் பண்ணியிருக்கோம். பேஜ் நம்பர் 4 பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 1.1 இம்பார்ட்டன்ட் 2 மார்க். அடுத்து எக்ஸாம்பிள் 1.2 எக்ஸாம்பிள் 1.3 1.3 பார்த்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இது வந்து 5 மார்க் கம்பல்சரி மிஸ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 6 எக்ஸசைஸ் 1.1ல் first question important, then second one important 2 mark, அடுத்த third question 2 mark important, fifth question 6th 7th இது மூணுமே வந்து 5 6 7 இது எல்லாமே வந்து 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 8 எக்ஸாம்பிள் 1.4 இருக்கு இல்லையா, இது 2 மார்க்கில் இம்பார்ட்டன்ட். அடுத்து பேஜ் நம்பர் 9 எக்ஸாம்பிள் 1.5 2 மார்க்கில் இம்பார்ட்டன்ட். அடுத்து எக்ஸசைஸ் 1.2ல் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஷின் 2 மார்க்கில் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்ட் ஃபோர்த்து ஸோ இதில் இருந்து ஒரு 2 மார்க் கண்டிப்பாக கேட்குறாங்க. 1 2 இம்பார்ட்டன்ட். 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் 4th 1 இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் 2 மார்க்கில் 5th கொஷின் கேட்குறாங்க. பேஜ் நம்பர் 12 எக்ஸாம்பிள் 1.6 and 1.7 இம்பார்ட்டன்ட். பேஜ் நம்பர் 13 எக்ஸாம்பிள் 1.9 2 மார்க்கில் இம்பார்ட்டன்ட். எக்ஸசைஸ் 1.3 பொறுத்த வரைக்கும் 2 மார்க்கில் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் வந்து 2 மார்க்கில் கேட்குறாங்க. அண்ட் தென் தேர்ட் ஒன் 2 மார்க்கில் கேட்குறாங்க. 5th கொஷின் 2 மார்க் கொஷின். 6th 1 8th 1 இது எல்லாமே 2 மார்க்கு. 4th கொஷின் வந்து 5 மார்க்கில் 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 16ல் எக்ஸாம்பிள் 1.11 இருக்கு இல்லையா, இது ரிப்பீட்டடாக 5 மார்க்கில் கேட்கக்கூடிய கொஷின். ஸோ கம்பல்சரி மிஸ் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 21 எக்ஸாம்பிள் 1.13 இது இம்பார்ட்டன்ட் 2 மார்க். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1.14 இதுவும் இம்பார்ட்டன்ட் 2 மார்க். எக்ஸாம்பிள் 1.15 இதுவும் 5 டைம்ஸ் கேட்டிருக்காங்க 2 மார்க்கில். அடுத்து எக்ஸாம்பிள் 1.16 இருக்கு இல்லையா, இதுவும் இம்பார்ட்டன்ட். பேஜ் நம்பர் 23ல் எக்ஸாம்பிள் 1.17 2 மார்க்கில் இம்பார்ட்டன்ட். பேஜ் நம்பர் 24ல் பார்த்தீங்கன்னா 5 மார்க்கில் எக்ஸாம்பிள் 1.18 ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ டோன்ட் ஸ்கிப் திஸ் எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 1.4ல் பார்த்தீங்கன்னா இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சாப்டர். ஃபஸ்ட் ஒன் இம்பார்ட்டன்ட், செகண்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின் 5 மார்க்கில். அடுத்து இது தேர்ட் ஒன் 2 மார்க், ஃபோர்த் ஒன் 2 மார்க், சிக்ஸ்த் ஒன் 2 மார்க்ஸ், 8th ஒன் 3 4 6 8 இது எல்லாமே 2 மார்க்ஸில். 9th ஒன் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் 5 மார்க். கண்டிப்பாக இந்த எக்ஸசைஸை பொறுத்த வரைக்கும் 5 மார்க் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா 9th 2 9 அண்ட் தென் 10 இது மூணுமே இம்பார்ட்டன்ட் 5 மார்க். அண்ட் தென் 12th கொஷின் சரிங்களா, 2 9 10 12 இந்த 4 கொஷின்ஸ் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின். எக்ஸாம்பிள் 1.19 2 மார்க்கு. அடுத்து எக்ஸாம்பிள் 1.20 எக்ஸாம்பிள் 1.21 இதுவும் இம்பார்ட்டன்ட் 2 மார்க். அடுத்து எக்ஸாம்பிள் 1.22 இதுவும் இம்பார்ட்டன்ட் 2 மார்க். நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 28ல் எக்ஸாம்பிள் 1.23 இருக்கு இல்லையா, இதுவும் 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. 5 மார்க் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க். அடுத்து எக்ஸாம்பிள் 1.24 வந்து இம்பார்ட்டன்ட் 5 மார்க் சரிங்களா. அதுக்கு அடுத்தது பேஜ் நம்பர் 31ல் எக்ஸசைஸ் 1.5ல் இதுவும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சாப்டர். இதில் கம்பல்சரி ஒரு 5 மார்க் இருக்குது. நீங்கள் 2 மார்க்கில் வந்து ஃபஸ்ட் ஒனில் செகண்ட் கேட்டிருக்காங்க, தேர்ட் கேட்டிருக்காங்க. அடுத்து செகண்ட் தேர்ட் ஃபோர்த்து 1 2 3 4 அண்ட் 6 இது எல்லாமே 2 மார்க் கொஷின்ஸு ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. அடுத்து 5 மார்க்கில் பொறுத்த வரைக்கும் 8th ஒன் கம்பல்சரி நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி 9th ஒன்னும் 2 மார்க் கொஷின். இதில் தேர்ட் ஒன் 4th ஒன் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 8th அண்ட் தென் 10th ஒன் பார்த்துக்கோங்க சரிங்களா. நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் சாப்டர் 2 நம்பர்ஸ் அண்ட் சீக்வென்சஸ் இருக்கு இல்லையா, பேஜ் நம்பர் 39 எக்ஸாம்பிள் 2.3 2 மார்க்கில் இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள் 2.2 2 மார்க்ஸ் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 2.2 இம்பார்ட்டன்ட் அண்ட் தென் எக்ஸாம்பிள் 2.3 இம்பார்ட்டன்ட் கொஷின். ஆஃப்டர் தட் பேஜ் நம்பர் 40 எக்ஸாம்பிள் 2.4 வந்து 2 மார்க்கில் இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள் 2.5 வந்து 2 மார்க்கில் இம்பார்ட்டன்ட் திங். தென் எக்ஸாம்பிள் 2.6 வெரி 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 இம்பார்ட்டன்ட் 5 மார்க். கண்டிப்பாக இது 5 மார்க்கில் எப்படியாச்சும் ஒரு சம் உங்களுக்கு கேட்பாங்க. நான் ஸோ இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் எது சொல்லிடுறேன், இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸும் சொல்லியிருக்கேன். எக்ஸசைஸ் 2.1ல் ஃபர்ஸ்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் அண்ட் தென் தேர்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் 2 மார்க்.
Fifth question important 2 marks. Then sixth one 2 markல கேக்குறாங்க 5 markலயும் கேக்குறாங்க. very very important இது. ஓகேங்களா? next seventh one important 2 mark and then 10th one important 2 marks. Page number 45ல பாத்தீங்கன்னா example 2.9 2 marksல கேக்குறாங்க. example 2.10 2 marks. Page number 46 exercise 2.2ல second, third, fifth one, sixth one, ninth one இது எல்லாமே important 2 marks. சரிங்களா? ஸோ 2 மார்க்ஸ் எது பார்க்கணும் 5 மார்க்ஸ் எது பார்க்கணுன்றதை பார்த்துக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தாராளமாக எல்லா 2 மார்க்ஸும் அட்டென்ட் பண்ணலாம். 5 மார்க்ஸும் வித்தவுட் சாய்ஸ்லேயே நீங்கள் அட்டென்ட் பண்ணலாம். பேஜ் நம்பர் 49 எக்ஸாம்பிள் 2.11ல 2 மார்க் இம்பார்ட்டன்ட் அண்ட் தென் எக்ஸாம்பிள் 2.12 2 மார்க்ஸில் இம்பார்ட்டன்ட் கொஷின். 50 பேஜ் நம்பர் 50 எக்ஸாம்பிள் 2.14 அண்ட் தென் எக்ஸாம்பிள் 2.15 2 மார்க்கில் இம்பார்ட்டன்ட். எக்ஸசைஸ் 2.3ல ஃபர்ஸ்ட் கொஷின், தேர்ட் கொஷின், fourth, fifth, sixth and then ninth question important 2 marks இது எல்லாமே. அதில் அடுத்தது பேஜ் நம்பர் 54 எக்ஸாம்பிள் 2.21 இருக்கு இல்லையா அது important 2 mark. எக்ஸசைஸ் 2.4ல தேர்ட் கொஷின் 2 மார்க் இம்பார்ட்டன்ட், ஃபோர்த் கொஷின் 2 மார்க் இம்பார்ட்டன்ட், ஃபிஃப்த் கொஷின் 2 மார்க், சிக்ஸ்த் கொஷின் 2 மார்க்கில் கேட்குறாங்க. அடுத்தது பேஜ் நம்பர் 57ல எக்ஸாம்பிள் 2.23 இம்பார்ட்டன்ட் திங். Page number 59 example 2.26 and then example 2.28 important. 60ல பேஜ் நம்பர் 60ல வந்து இம்பார்ட்டன்ட் 5 மார்க் எக்ஸாம்பிள் 2.29ல ரிப்பீட்டடாக கேட்பாங்க, கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. அண்ட் தென் எக்ஸாம்பிள் 2.30 இந்த 5 மார்க் கம்பல்சரி படிக்கணும். எக்ஸசைஸ் 2.5ல பார்த்தீங்கன்னா ஃபோர்த், ஃபிஃப்த் இது ரெண்டுமே 2 மார்க்கில் இம்பார்ட்டன்ட். ஃபிஃப்த்து செவன்த் ஒன் பார்த்தீங்கன்னா 5 மார்க்கில் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. எயித்து கொஷின் 2 மார்க் இம்பார்ட்டன்ட், நைன்த் இம்பார்ட்டன்ட், 10th 2 மார்க்கில், அடுத்து 11th வந்து இம்பார்ட்டன்ட் 5 மார்க், 12th ஒன் இம்பார்ட்டன்ட் 5 மார்க், 13 and 14 இம்பார்ட்டன்ட் 5 மார்க். சரிங்களா? இந்த எக்ஸசைஸில் பார்த்தீங்கன்னா 5 மார்க் வந்து 7, 11, 12 and then 14 இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ். எக்ஸசைஸ் எக்ஸாம்பிள் 2.32 and 33 இது ரெண்டுமே வந்து 2 மார்க்கில் இம்பார்ட்டன்ட். பேஜ் நம்பர் 65ல எக்ஸாம்பிள் 2.36 இது இம்பார்ட்டன்ட் 2 மார்க். அடுத்து எக்ஸாம்பிள் 2.37 இம்பார்ட்டன்ட் சம், 2.38 and 39 இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸசைஸில் எக்ஸாம்பிள் சம்ஸில் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 2.38 and 2.39. எக்ஸசைஸ் 2.6ல ஃபர்ஸ்ட் ஒன் இம்பார்ட்டன்ட், தேர்ட் கொஷின் 2 மார்க் இம்பார்ட்டன்ட், ஃபிஃப்த் கொஷின் 2 மார்க் இம்பார்ட்டன்ட், சிக்ஸ்த் கொஷின் 2 மார்க்ஸ், செவன்த் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் 5 மார்க், தென் நைன்த் இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ், தென் 11 and 12 இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ். நெக்ஸ்ட்டு ஜியாமெட்ரிக் ப்ராக்ரெஷன் இருக்கு இல்லையா? பேஜ் நம்பர் 70 எக்ஸாம்பிள் 2.41 இம்பார்ட்டன்ட் 2 மார்க், எக்ஸாம்பிள் 2.43 இம்பார்ட்டன்ட் 5 மார்க். இது 2.41ம் 4.2ம் 2 மார்க்ஸில் இம்பார்ட்டன்ட், 2.43 வந்து 5 மார்க்ஸ். தென் எக்ஸாம்பிள் 2.44 வந்து இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கம்பல்சரி. எக்ஸசைஸ் 2.7ல ஃபஸ்ட்டு, செகண்ட், ஃபிஃப்த்து இது மூணுமே 2 மார்க்கில் கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு 73ல 6th, 8, 9 6, 8, 9 6ம் 8ம் 2 மார்க்கு, ஃபிஃப்த் 9th ஒன் வந்து இம்பார்ட்டன்ட் 5 மார்க், 9, 10, 12 இந்த 3 கொஷினும் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ். பேஜ் நம்பர் 74 எக்ஸாம்பிள் 2.47 and then 2.49 இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ். 75ல எக்ஸாம்பிள் 2.51 இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸை ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. எக்ஸாம்பிள் 2.52 இம்பார்ட்டன்ட். எக்ஸசைஸ் 2.8ல செகண்ட் ஒன் வந்து 2 மார்க்கு, ஃபோர்த் ஒன் வந்து 2 மார்க்கு. தென் சிக்ஸ்த்து பார்த்தீங்கன்னா 5 மார்க்கில் வெரி இம்பார்ட்டன்ட் கம்பல்சரி, சிக்ஸ்த்து பார்த்துக்கோங்க. அண்ட் தென் 8, 10 ஓகேங்களா? 6, 8, 10 தென் நைன்த் ஒன் வந்து 2 மார்க்கில் கேட்குறாங்க. பேஜ் நம்பர் 80 எக்ஸாம்பிள் 2.55 இம்பார்ட்டன்ட், எக்ஸாம்பிள் 2.56 இது ரெண்டு கொஷினுமே ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. எக்ஸசைஸ் 2.9ல பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 2.57ம் 2 மார்க். ஃபஸ்ட்டு கொஷின் 2 மார்க்கில் கேட்குறாங்க, சம்டைம்ஸ் 5 மார்க்கில் கேட்குறாங்க. செகண்ட் கொஷின், தேர்ட் 2, 3 1, 2, 3 மூணுமே 5 மார்க்கு, அதில் தேர்ட் ஒன் 5 மார்க்கில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தென் 5 and 6 இதில் சிக்ஸ்த்து கொஷின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் கம்பல்சரி 5 மார்க்கு பார்த்துக்கோங்க. அடுத்து எக்ஸசைஸ் 2.10 வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஷின். யூனிட் எக்ஸசைஸில் வந்து ஃபர்ஸ்ட் ஒன், தேர்ட் ஒன், ஃபோர்த் ஒன் ஓகேங்களா? 6, 8, 9 இது வரைக்கும் ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. சாப்டர் 3 அல்ஜிப்ராவில் பேஜ் நம்பர் 86ல எக்ஸாம்பிள் 3.1 and 3.2 2 மார்க்ஸில் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 88ல எக்ஸாம்பிள் 3.3 இம்பார்ட்டன்ட், எக்ஸாம்பிள் 3.5 வந்து 5 மார்க்கில் இம்பார்ட்டன்ட்.
பேஜ் நம்பர் 90ல எக்ஸாம்பிள் 3.6 இருக்கு இல்லையா, இது 5 மார்க்கில் வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின். தென் 3.7ம் 5 மார்க் இம்பார்ட்டன்ட், 3.8ம் 5 மார்க்கில் இம்பார்ட்டன்ட். சாப்டர் 3 பொறுத்த வரைக்கும் 2 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் கொஞ்சம் அதிகமாக கவர் ஆகும். அதனால் அந்த சாப்டர் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். அதனால் ரிப்பீட்டடாக இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எதுவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. எக்ஸசைஸ் 3.1ல் ஃபர்ஸ்ட் கொஷின் 2 மார்க்கில் ஃபர்ஸ்ட் ஒனில் இம்பார்ட்டன்ட் 2 மார்க். தென் செகண்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின், தேர்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட் 5 மார்க், ஃபிஃப்த் ஒன் இம்பார்ட்டன்ட் 5 மார்க். சரிங்களா, 3 and 5. தென் பேஜ் நம்பர் 94ல் 3.10 இருக்குது இல்லையா, 3.10ல் பார்த்தீங்கன்னா 5 மார்க் இம்பார்ட்டன்ட் 5 மார்க். அண்ட் தென் 3.11ம் இம்பார்ட்டன்ட் 5 மார்க். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 95 எக்ஸாம்பிள் 3.12 இம்பார்ட்டன்ட் 2 மார்க். பேஜ் நம்பர் 96 எக்ஸசைஸ் 3.2 வெரி இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ். இதில் ஃபஸ்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கம்பல்சரி. இந்த இதுலேருந்து ஒரு கொஷின் வரும். அதே மாதிரி செகண்ட் கொஷினும் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸில் கேட்பாங்க. அது 3.3ல் இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ், ஃபஸ்ட் ஒன்னும் செகண்ட் ஒன்னும் 2 மார்க்கில் கேட்குறாங்க. தேர்ட் ஒன் வந்து 5 மார்க்கில் கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு 98 எக்ஸாம்பிள் 3.13 இருக்கு இல்லையா, இது 3 டைம்ஸ் கேட்குறாங்க. பேஜ் நம்பர் 99 எக்ஸாம்பிள் 3.14 இது ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் 3.4ல் வந்து இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ் ஃபர்ஸ்ட் ஒன் அண்ட் தென் செகண்ட் ஒன், இது ரெண்டுமே ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 100ல் எக்ஸாம்பிள் 3.15ம் 3.16ம் இம்பார்ட்டன்ட். எக்ஸசைஸ் 3.5ல் ஃபர்ஸ்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட், செகண்டில் 1 இம்பார்ட்டன்ட், தேர்டில் செகண்ட் இம்பார்ட்டன்ட், ஃபோர்த்து ஃபிஃப்த்து இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ். ஸோ இந்த எக்ஸசைஸில் 5 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் கொஷின். தென் எக்ஸாம்பிள் 3.18 இது இம்பார்ட்டன்ட். எக்ஸசைஸ் 3.6 பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ரிப்பீட்டடாக பார்த்தீங்கன்னா 1, 3, 4, 5, 6 இது இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். நெக்ஸ்ட்டு 3.19 எக்ஸாம்பிள் சம் இம்பார்ட்டன்ட் சம். எக்ஸசைஸ் 3.7ல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேட்டிருக்காங்க, செகண்டில் தேர்டு கேட்டிருந்தாங்க. எக்ஸாம்பிள் 3.21 5 மார்க் இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள் 3.22 இதுவும் ஒரு 5 மார்க் கம்பல்சரி 5 மார்க். 3.8லேருந்து கம்பல்சரி ஒரு 5 மார்க் கேட்பாங்க. ஃபர்ஸ்ட்டு, செகண்டில் செகண்ட் கேட்டிருக்காங்க, தேர்டில் ஃபஸ்ட்டு கேட்டிருக்காங்க. வெரி இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ். நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 3.23 இம்பார்ட்டன்ட், எக்ஸாம்பிள் 3.25 இம்பார்ட்டன்ட். எக்ஸசைஸ் 3.9 பொறுத்த வரைக்கும் இது ரெண்டு சம்முமே இதில் ஏதாவது 2 மார்க்கில் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் கேட்டிருக்காங்க, தேர்ட் ஒன் கேட்டிருக்காங்க, 2 மார்க் கொஷின்ஸ். தென் எக்ஸாம்பிள் 3.26 இம்பார்ட்டன்ட், எக்ஸாம்பிள் 3.27 இம்பார்ட்டன்ட். எக்ஸசைஸ் 3.10ல் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டில் செகண்ட் ஒன், ஃபோர்த் ஒன் இம்பார்ட்டன்ட், ஃபர்ஸ்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 3.30 இம்பார்ட்டன்ட் கொஷின், எக்ஸாம்பிள் 3.31 வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க், எக்ஸாம்பிள் 3.32 இம்பார்ட்டன்ட் கொஷின், எக்ஸாம்பிள் 3.33, எக்ஸாம்பிள் 3.34. எக்ஸசைஸ் 3.1 பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒன் இம்பார்ட்டன்ட், செகண்டில் ஃபர்ஸ்ட் ஒன். தென் பேஜ் நம்பர் 115ல் எக்ஸாம்பிள் 3.36 இம்பார்ட்டன்ட் 5 மார்க். 3.12ல் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட் 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. தேர்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் 1, 3, 4 அண்ட் தென் 9th கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின். 3.40ல் செகண்ட் ஒன் கேட்டிருக்காங்க. 3.13 பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் அண்ட் தென் தேர்ட் ஒன், ஃபோர்த், ஃபிஃப்த் இது மூணுமே இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ். 3, 4 அண்ட் 5 இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ். அடுத்து எக்ஸாம்பிள் 3.42வும் இம்பார்ட்டன்ட் 5 மார்க். 120 பேஜ் நம்பர் எக்ஸாம்பிள் 3.43 இது இம்பார்ட்டன்ட் 5 மார்க். எக்ஸாம்பிள் 3.45 இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ். எக்ஸாம்பிள் 3.46 இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ். அடுத்து 3.14 எக்ஸசைஸில் எதெல்லாம் 5 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸசைஸில் எல்லாமே 5 மார்க்ஸ் தான் கேட்குறாங்க. செகண்ட் ஒன், தேர்ட் ஒன், 2, 3, 5 அண்ட் 6. செகண்ட் கொஷின், தேர்ட் கொஷின், ஃபிஃப்த் கொஷின், சிக்ஸ்த் கொஷின் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ். கிராஃபை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபுல்லாகவே தரவாக பார்த்துக்கோங்க. 8 மார்க்கில் கேட்பாங்க. எக்ஸாம்பிள் சம்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் சம்ஸ் கண்டிப்பாக இதில் வந்து மார்க் நம்ம மிஸ் பண்ணவே கூடாது. கிராஃபை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. எக்ஸாம்பிள் 3.51 இம்பார்ட்டன்ட். ஸோ கிராஃப் அண்ட் ஜாமெட்ரி மட்டும் நீங்கள் வந்து ஃபுல்லாகவே வந்து எந்த சாய்ஸும் நீங்கள் வேண்டாம், எல்லாமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ரெடியாக இருந்தீங்கன்னா நமக்கு 8, 16 மார்க்ஸ் நமக்கு ஈஸியாக கிடைக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு மேட்ரிக்ஸில் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 143 எக்ஸாம்பிள் 3.58, 3.57 அண்ட் தென் 3.59 இது மூணுமே கேட்டிருக்காங்க. எக்ஸசைஸ் 3.17ல் செகண்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட், தேர்டில் ஃபர்ஸ்ட் ஒன் இம்பார்ட்டன்ட், ஃபிஃப்த் கொஷின், சிக்ஸ்த் கொஷின். ஸோ 2, 3ல் 1, 4, 5, 6 அண்ட் தென் செவன்த்தில் ஃபர்ஸ்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள் 3.60 இம்பார்ட்டன்ட்.
பேஜ் நம்பர் 146ல எக்ஸாம்பிள் 3.63 இருக்கு இல்லையா, இது 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. தென் எக்ஸாம்பிள் 3.65 இம்பார்ட்டண்ட். பேஜ் நம்பர் 148ல எக்ஸசைஸ் 3.18ல செகண்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் 5 மார்க், இது 5 மார்க் கொஷின். அதே மாதிரி பேஜ் நம்பர் 149ல தேர்ட் அண்ட் ஃபோர்த் வந்து இம்பார்ட்டன்ட் 5 மார்க் அண்ட் தென் எயித் ஒன் இம்பார்ட்டன்ட் 5 மார்க். 5 and 6 வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்கிறது, 3, 4 and then 8. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 151ல எக்ஸாம்பிள் 3.70 இம்பார்ட்டன்ட். பேஜ் நம்பர் 152 எக்ஸாம்பிள் 3.71 இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ், 7.2 இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் அண்ட் தென் 7.3 இது 3 கொஷினுமே 5 மார்க்ஸ். எக்ஸசைஸ் 3.19ல 2, 4, 5 இதில் ஃபிஃப்த்து கொஷின் 5 மார்க், செகண்ட் அண்ட் 4 வந்து 2 மார்க்ஸில் அண்ட் தென் 5 மார்க்ஸில் கேட்பாங்க. 154 பேஜ் நம்பரில் 6, 7 இம்பார்ட்டன்ட் கொஷின், 9th கொஷின் இம்பார்ட்டன்ட், 11, 12, 13 இது 3மே 5 மார்க் கொஷின்ஸ். ஸோ கம்பல்சரி 5 மார்க்ஸில் நீங்கள் இதில் வந்து கேட்குறதுக்கு பாசிபிலிட்டிஸ் 100% இருக்குது. யூனிட் எக்ஸசைஸ் 3ல பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து 10th ஒன் மட்டும் பார்த்துக்கோங்க. சாப்டர் 4 ஜாமெட்ரியில் பேஜ் நம்பர் 165 எக்ஸாம்பிள் 4.1 இம்பார்ட்டன்ட், 4.4 அண்ட் தென் 4.5 இம்பார்ட்டன்ட் 2 மார்க். பேஜ் நம்பர் 167 எக்ஸாம்பிள் 4.7 அண்ட் தென் 4.8 இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ். தென் எக்ஸாம்பிள் 4.11 வந்து 8 மார்க்ஸில். ஸோ ஜாமெட்ரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எல்லாமே தரோவாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன், தேர்ட் ஒன், 5th, 6th, 9th கொஷின். அடுத்தது இதில் எல்லாமே நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். தேல்ஸ் தியரம் அண்ட் ஆங்கிள் பைசெக்டர் தியரம். ஸோ இதுக்கோட ஸ்டேட்மெண்ட் அண்ட் ப்ரூவ் த தியரம் இருக்குது இல்லையா, பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம் ஆர் தேல்ஸ் தியரம், இதை வந்து பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நமக்கு ஆங்கிள் பைசெக்டார் தியரம் இருக்குது இல்லையா, இதுவும் 5 மார்க்கில் வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு பித்தாகரஸ் தியரம், இந்த ஜாமெட்ரி இது ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. பேஜ் நம்பர் 181ல் எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் 4.2ல் ஃபர்ஸ்ட் ஒன், தென் எக்ஸாம்பிள் 4.18 இதுவும் இம்பார்ட்டன்ட். பேஜ் நம்பர் 182ல் தேர்ட் கொஷின், 5th கொஷின், 11th கொஷின் அண்ட் தென் 13 இந்த 4 கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். தென் பேஜ் நம்பர் 184ல் பித்தாகரஸ் தியரம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸில். எக்ஸாம்பிள் 4.20 இம்பார்ட்டன்ட், எக்ஸாம்பிள் 4.21, எக்ஸாம்பிள் 4.22. எக்ஸசைஸ் 4.3ல ஃபர்ஸ்ட் ஒன், தேர்ட் ஒன், 5th ஒன் அண்ட் 6th ஒன் இம்பார்ட்டன்ட். தென் பேஜ் நம்பர் 188ல 7th கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின். 191 எக்ஸாம்பிள் 4.24 இம்பார்ட்டன்ட். அடுத்து எக்ஸாம்பிள் 4.25 இம்பார்ட்டன்ட், எக்ஸாம்பிள் 4.27 இம்பார்ட்டன்ட். பேஜ் நம்பர் 193ல எக்ஸாம்பிள் 4.28 இதுவும் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 194ல் எக்ஸாம்பிள் 4.31 இம்பார்ட்டன்ட். அடுத்து சேவாஸ் தியரம் வித்தவுட் ப்ரூஃப் இருக்கு இல்லையா, இது பார்த்துக்கோங்க, 2 மார்க்கில் கேட்குறாங்க. அடுத்து 196ல் எக்ஸாம்பிள் 4.32 இது இம்பார்ட்டன்ட். 4.4ல் வந்து எக்ஸசைஸ் 4. மெனிலாஸ் தியரம் இருக்கு இல்லையா, வித்தவுட் ப்ரூஃப், அதையும் பார்த்துக்கோங்க. 4.4ல் ஃபர்ஸ்ட் ஒன் இம்பார்ட்டன்ட், 4, 5, 7, 9, 10, 11, 12, 13, 14, 15 and then page number 199ல 16th one important. Next chapter 5 1 marks ஃபுல்லாக வந்து புக்கில் இருக்கிறத ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். கோஆர்டினேட் ஜாமெட்ரி. ஸோ இதில் பேஜ் நம்பர் 208ல் எக்ஸாம்பிள் 5.1 and then 5.2 ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. 5.4 வந்து இம்பார்ட்டன்ட் 5 மார்க். 5.5, 5.6, 5.4, 5.5, 5.6 இது மூணுமே இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின்ஸ். ஸோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணக்கூடாது இந்த சாப்டரில். நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் 5.1 பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் இம்பார்ட்டன்ட், தேர்டு 5th, 6th, 7th இது மூணுமே 5 மார்க்கில் இம்பார்ட்டன்ட் 5 மார்க். 5, 6, 7 அண்ட் தென் 9 and 10 இது எல்லாமே பார்த்துக்கோங்க. இதில் 5, 6, 7 வந்து 5 மார்க்கில் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ். பேஜ் நம்பர் 217ல் எக்ஸாம்பிள் 5.8 and then 5.9 important. 218ல் எக்ஸாம்பிள் 5.12 and then 5.13 important detail. நெக்ஸ்ட்டு 219ல் எக்ஸாம்பிள் 5.15 இருக்கு இல்லையா, அது பார்த்தீங்கன்னா 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. எக்ஸாம்பிள் 5.16 இதுவும் இம்பார்ட்டன்ட் 5 மார்க். 5.2 எக்ஸசைஸில் வந்து தேர்டில் ஃபர்ஸ்ட் ஒன் இம்பார்ட்டன்ட், 4th கொஷின் இம்பார்ட்டன்ட், 6, 7, 8 இது இம்பார்ட்டன்ட் கொஷின். இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் கம்பல்சரி நீங்கள் ஸ்கிப் பண்ணக்கூடாதுன்னா 10, 11, 12, 13 10, 11, 12, 13 இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணக்கூடாது. எக்ஸாம்பிள் 5.18 இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள் and then 5.19. then example 5.21, example 5.24. then page number 226 example 5.26, 5.28 important 5 mark.
exercise 5.3ல second one, third one, fourth one important, seventh one important, ninth வந்து very very important 5 marks இது. 12, 13, 14 once நீங்கள் பார்த்துக்கலாம். அது கேட்கறதுக்கான possibilities இருக்குது. பேஜ் நம்பர் 232ல example 5.33 important, example 5.36 important, 5.4 exerciseல first question, third question, seventh question, 8th important 5 mark, 9, 10, 11, 12 இந்த 8, 9, 10, 11, 12 இது எல்லாமே important 5 mark. இந்த எக்ஸசைஸை பொறுத்த வரைக்கும் இந்த 5 மார்க்கை கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. இதிலேருந்து ஒரு 5 மார்க் கம்பல்சரி வரும். சரிங்களா? ஸோ இம்பார்ட்டன்ட் 5 மார்க்னால் அதை ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லிவிடுவோம். சாப்டர் 6ல் ட்ரிக்னாமெட்ரியில் பேஜ் நம்பர் 244 example 6.1 and then 6.3 important, and then example 6.5 important, example 6.9, 6.11. பேஜ் நம்பர் 247ல் example 6.12 வந்து 5 மார்க்கு. நெக்ஸ்ட்டு exercise 6.1ல் first question important question, தேர்டில் second one important, 7th important, 8th question important, 9thல first, 10th one important 5 marks. Then page number 253 example 6.20 and then 6.21 வந்து repeatedாக 5 mark, very very important 5 mark. 6.20 and then 6.21, 6.22 இதுவும் ஒரு important 5 mark கண்டிப்பாக கேட்பாங்க. 6.24 then page number exercise 6.2ல 1, 2, 3, 5 இதில் செகண்ட் அண்ட் ஃபிஃப்த்து பார்த்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 1, 3 வந்து 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க, அது வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. தென் 6 இம்பார்ட்டன்ட் 5 மார்க். எக்ஸாம்பிள் 6.27 இம்பார்ட்டன்ட், எக்ஸாம்பிள் 6.28 இது இம்பார்ட்டன்ட் 5 மார்க். பேஜ் நம்பர் 260ல் எக்ஸாம்பிள் 6.29 இம்பார்ட்டன்ட், எக்ஸாம்பிள் 6.30 இம்பார்ட்டன்ட். எக்ஸசைஸ் 6.3ல் பார்த்தீங்கன்னா செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த், 6 இதில் வந்து இம்பார்ட்டன்ட் 5 மார்க் பார்த்தீங்கன்னா 2, 4, 5, 6 கம்பல்சரி ஒரு 5 மார்க் இதில் நீங்கள் தரோவாக கேட்பாங்க. அப்போது நீங்கள் ஈஸியாக வந்து தரோவாக இருந்துட்டீங்க, அந்த 5 மார்க்ஸ் எல்லாம் தரோவாக இருந்துட்டீங்க, 2 மார்க்ஸ் எல்லாம் நம்ம 2 மார்க்ஸ் 5 மார்க்ஸ்னு மென்ஷன் பண்ணுறத தரோவாக இருந்துட்டிங்கன்னா அதை ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ஸோ மீதி இருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின் வந்து பாசிபிலிட்டிஸ் திஸ் ஆர் தட்ன்ற மாதிரி, இது இல்லைனா அதை கேட்பாங்க இல்லையா, அந்த மாதிரியான கொஷின்ஸ். எக்ஸசைஸ் 6.31 வந்து எக்ஸாம்பிள் 6.31 வந்து இம்பார்ட்டன்ட் 5 மார்க். தென் எக்ஸாம்பிள் 6.32, 6.33 இந்த 3 கொஷினுமே இம்பார்ட்டன்ட் கொஷின். எக்ஸசைஸ் 6.4ல் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட், 5 மார்க்கில் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன், 3, 4, 5 இந்த 3 கொஷினும் இம்பார்ட்டன்ட் கொஷின். அடுத்து மல்டிபிள் சாய்ஸ் கொஷின். யூனிட் எக்ஸசைஸ் 6ல் வந்து 8th கொஷின் இம்பார்ட்டன்ட். சாப்டர் 7 மென்சுரேஷனில் பேஜ் நம்பர் 271 எக்ஸாம்பிள் 7.1 இம்பார்ட்டன்ட், 7.2 அண்ட் தென் 7.3. பேஜ் நம்பர் 275ல் 7.5 and then 7.6 example important. பேஜ் நம்பர் 278ல் example 7.8 and then 7.10, 7.12 இது 3 important. பேஜ் நம்பர் 281ல் important 5 மார்க் பார்த்தீங்கன்னா example 7.14. எக்ஸசைஸ் 7.1ல் 5 மார்க்கில் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 5, 6, 8, 9 இந்த question 10 இந்த கொஷின் எல்லாமே இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் கம்பல்சரி ஒரு கொஷின் இதிலேருந்து கேட்பாங்க. 1, 2, 3, 5, 6, 8, 9, 10. நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 283ல் எக்ஸாம்பிள் 7.15 இம்பார்ட்டன்ட், எக்ஸாம்பிள் 7.16 இம்பார்ட்டன்ட். பேஜ் நம்பர் 285ல் எக்ஸாம்பிள் 7.19 இம்பார்ட்டன்ட், எக்ஸாம்பிள் 7.20 இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள். பேஜ் நம்பர் 7.21, 288ல் 7.21. தென் 7.23 வந்து இம்பார்ட்டன்ட் 5 மார்க். எக்ஸசைஸ் 7.2ல் 5 மார்க் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன், தேர்ட், ஃபோர்த், தென் 10 இது இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ். 6, 7, 8 வந்து ஒன்ஸ் கேட்டிருக்காங்க, இது எல்லாமே ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. 1, 2, 3, 4 and 10 வந்து கம்பல்சரி நீங்கள் 5 மார்க்கில் தரோவாக இருக்கணும். 6, 7, 8ம் 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. எக்ஸாம்பிள் 7.24, 291ல். அடுத்து எக்ஸாம்பிள் 7.25 இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். தென் எக்ஸாம்பிள் 7.26, எக்ஸாம்பிள் 7.27 இது இம்பார்ட்டன்ட். 294 எக்ஸசைஸ் 7.3ல் ஃபர்ஸ்ட்டு 5 மார்க் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன், ஃபிஃப்த் ஒன் இது இம்பார்ட்டன்ட் 5 மார்க். 4th 7th ஒன்ஸ் கேட்டிருக்காங்க. எக்ஸாம்பிள் 7.29 இம்பார்ட்டன்ட், எக்ஸாம்பிள் 7.30, எக்ஸாம்பிள் 7.31 இம்பார்ட்டன்ட்.
எக்ஸசைஸ் 7.4 பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் 5 மார்க். தென் 6, 7, 8 இது மூணுமே இம்பார்ட்டன்ட் 5 மார்க். தென் யூனிட் சாப்டர் 8 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி இருக்கு இல்லையா, இதில் எக்ஸாம்பிள் 8.6 இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, எக்ஸாம்பிள் 8.6, எக்ஸாம்பிள் 8.9 அண்ட் தென் எக்ஸாம்பிள் 8.10 இம்பார்ட்டன்ட். அடுத்தது எக்ஸாம்பிள் 8.14 இம்பார்ட்டன்ட். 8.1 எக்ஸசைஸ் ஃபர்ஸ்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட், தேர்ட் ஒன் இம்பார்ட்டன்ட், ஃபிஃப்த் கொஷின், செவன்த் கொஷின், நைன்த் கொஷின் இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ் 8.1ல். நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 316ல் பார்த்தீங்கன்னா 8.2 எக்ஸசைஸில் செகண்ட், தேர்ட், ஃபிஃப்த், எயித்து, இதில் ஃபிஃப்த்து வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 8.19 இது இம்பார்ட்டன்ட் 5 மார்க். அண்ட் தென் எக்ஸாம்பிள் 8.24 இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ். எக்ஸசைஸ் 8.3ல் செகண்ட் ஒன், ஃபோர்த் ஒன், ஃபிஃப்த் ஒன், செவன்த் ஒன் இம்பார்ட்டன்ட் 5 மார்க். அண்ட் தென் பேஜ் நம்பர் 323ல் 8 and 9 இம்பார்ட்டன்ட் 5 மார்க். அண்ட் தென் 12 and 13 இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ். பேஜ் நம்பர் 326 எக்ஸாம்பிள் 8.26 வந்து இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ். அண்ட் தென் எக்ஸாம்பிள் 8.27 இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கம்பல்சரி. தென் எக்ஸாம்பிள் 8.29 இது ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க். தென் பேஜ் நம்பர் 328 எக்ஸாம்பிள் 8.30 இம்பார்ட்டன்ட் 5 மார்க். எக்ஸசைஸ் 8.4ல் வந்து 6, 7, 8, 9, 11 இந்த 5 கொஷினும் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின். இம்பார்ட்டன்ட் 2 மார்க் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு, தேர்ட், ஃபோர்த், சரிங்களா, 1, 3, 4 இம்பார்ட்டன்ட் 2 மார்க். மல்டிபிள் சாய்ஸ் எக்ஸசைஸ் 8.5ல் மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ எல்லா சாப்டர்லேயும் இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் அண்ட் தென் 5 மார்க்ஸ் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இது எல்லாமே நீங்கள் 8 மார்க்ஸ் வந்து கிராஃப் அண்ட் ஜாமெட்ரி ஃபுல்லாகவே தரோவாக இருக்கணும். அதில் 16 மார்க்ஸ் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். நீங்கள் எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைசம்ஸ் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் கிராஃப் அண்ட் ஜாமெட்ரி. மற்றபடி மற்ற சாப்டர்ஸில் இருக்கக்கூடிய இப்போ நம்ம மென்ஷன் பண்ண 2 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் அப்படின்னு சொன்னதை கம்பல்சரி நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு அடுத்தது இம்பார்ட்டன்ட் சொன்னது நம்ம அதுக்கு அடுத்த ஸ்டெப்பை அதை பார்த்துக்கோங்க. ஃபைனலாக நீங்கள் இதெல்லாம் முடிச்சுட்டு கொஷின் பேப்பர் ரிவிஷன் முடிச்சுட்டு ரிமைனிங் இருக்கக்கூடிய கொஷின் பாருங்கள். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.